இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைனில் ரெஃபரல் பண்ணுறது மூலமாக நம்ம வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷனை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷன் மூலமாக ஒரு ரெஃபரலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ₹700 வரைக்கும் நம்மளால் வந்து ஏர்ன் பண்ண முடியும். அந்த அளவுக்கு ஒரு ட்ரஸ்டடான ஒரு அப்ளிகேஷன். ஸோ இந்த அப்ளிகேஷனை பற்றி நம்ம ஆல்ரெடி நிறையவே வீடியோஸும் வந்து போட்டிருக்கோம். ஸோ அதில் நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து ரெஃபர் பண்ணிவிட்டு எனக்கு வந்து ரெஃபரல் ஏர்னிங் வந்து கிரெடிட்டட் ஆகலை, எப்படி ரெஃபரல் பண்ணுறது அப்படின்னு வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி நம்ம வந்து ரெஃபரல் பண்ணுறது மூலமாக இந்த ₹700 அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து கிடைக்கும். நான் வந்து எவ்வளோ இது வரைக்கும் ரெஃபரல் பண்ணி ஏர்ன் பண்ணியிருக்கேன், இதை பற்றின எல்லா ப்ரூஃபையும் உங்களுக்கு வந்து லைவாகவே காமிக்கிறேன். உங்களுக்கு வந்து வீட்டில் இருந்தே ஒரு பார்ட் டைம் ஜாப் வந்து தேவைப்படுது அப்படின்னாலும் இல்லை ஃபுல் டைமாக இதில் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னாலும் சரி, நீங்கள் வந்து இதில் தாராளமாக ஒர்க் பண்ணலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு இதில் வந்து ரெவன்யூ வந்து ஜெனரேட் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து எந்த ஒரு ஜாப்புமே இல்லை, இப்போதைக்கு வீட்டில் சும்மா தான் இருக்கேன் அப்படின்னாலும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களால் ஒரு நல்ல ரெஃபரல் ஏர்னிங்கை வந்து இதில் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ வந்துட்டு இந்த அப்ளிகேஷன்ஸில் எப்படி நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவாக ரெஃபர் பண்ணுறது மூலமாக ஏர்ன் பண்ணுறது, வேறு எந்தெந்த வழியிலலாம் ஏர்ன் பண்ணலாம், இதை பற்றின எல்லா டீட்டெயிலையும் இந்த வீடியோவில் ஸ்டெப் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த அப்ளிகேஷனோட நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா Z. இந்த அப்ளிகேஷன்ஸில் நான் இது வரைக்கும் ஏர்ன் பண்ண ஏர்னிங் ப்ரூஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். நான் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ₹7,974 வரைக்கும் இந்த அப்ளிகேஷன்ஸில் ரெஃபரல் பண்ணுறது மூலமாக மட்டும் நான் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன். என்னோட டோட்டல் ஏர்னிங் ஆஃப் திஸ் அப்ளிகேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் இது வரைக்கும் ஏர்ன் பண்ண டோட்டல் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ₹40,804. ஸோ இந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஈஸியாகவே வந்து கிரெடிட்டட் பண்ணிடுவாங்க. இதை வந்து நீங்கள் மேனுவலாக வித்ட்ரா வந்து போடணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியமே கிடையாது. ஈச் அண்ட் எவ்ரி வீக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன்ஸில் வந்து உங்களுக்கு பே அவுட் வந்து ப்ரொவைட் வந்து பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து நான் ஏர்ன் பண்ணதை உங்களுக்கு லைவ் ப்ரூஃபாகவே வந்து காமிச்சிட்டேன். ஸோ இதில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் இப்போ ரீசெண்டாக இதில் ஜாயின் பண்ணி நிறைய பேர் வந்து ஜீனியஸ் லெவலில் வரைக்கும் அச்சீவும் வந்து பண்ணியிருக்காங்க. அந்தளவுக்கு ஏர்னிங்கும் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி நம்மளோட வீடியோஸை பார்த்து இதில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணிங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ மற்றவங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இதில் வந்து எப்படி நம்ம வந்து ரெஃபர் மூலமாக ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெஃபர் அண்ட் ஏர்ன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஷேர் ரெஃபரல் லிங்க் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட வாட்ஸ்அப்புக்கு ஷேர் பண்ணணுமா, இல்லை ஃபேஸ்புக்கு ஷேர் பண்ணணுமா, இல்லை இமெயில் ஐடிக்கு ஷேர் பண்ணணுமான்னு கேட்கும். நீங்கள் வந்து யாரை வந்து ரெஃபர் பண்ண விரும்புகிறீங்களோ அவங்களோட இமெயில் ஐடிக்கு இல்லை அவங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு டேரெக்டாக இதில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அந்த லிங்க் மூலமாக அவங்க வந்து ஜாயின் பண்ணணும். ஸோ அதே லிங்கை காப்பி பண்ணி நீங்கள் வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சுருந்தாலோ, இல்லை இன்ஸ்டாகிராமில் ஏதாவது ஒரு சேனல், இல்லை வந்துட்டு வாட்ஸ்அப் சேனல் வச்சுருக்கீங்க, இல்லை ஃபேஸ்புக்கில் ஏதாவது ஒரு பேஜ் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் அதில் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். அது மூலமாக யாராவது ஒருத்தர் ஜாயின் பண்ணி இதில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னாலும் உங்களால் ரெஃபரல் ஏர்னிங் வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்த கொஸ்டின் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ஒருத்தரை ரெஃபர் பண்ணேன், எனக்கு வந்து இந்த ₹700 கிரெடிட்டட் ஆகலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ₹700 எப்போ கிரெடிட்டட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒருத்தரை ரெஃபர் பண்ணி அவங்க வந்து இந்த அப்ளிகேஷன்ஸில் ஜாயின் பண்ணிடுவாங்க. ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா ஜாயின் பண்ண உடனே இதில் வந்து ₹700 கிடச்சிடாது. அந்த ஜாயின் பண்ண பர்சன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சேலை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை வந்து சேல் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு இமீடியட்டாக இந்த ₹700 வந்து கிரெடிட்டட் ஆயிரும். ஸோ இந்த சேல் அப்படிங்கிறது என்ன ப்ராடக்ட்டை சேல் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அப்ளிகேஷனோட மெயின் பேஜில் வந்தீங்க அப்படின்னா இதில் ப்ராடக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன்ஸில் வந்து கிரெடிட் கார்டு, பர்சனல் லோனு, பேனோ பே லேட்டர், அதுக்கப்புறம் ஃபிக்ஸட் டெபாசிட், அதுக்கப்புறம் வந்து செக்யூர் கிரெடிட் கார்டு, பிஸ்னஸ் லோனு, அதுக்கப்புறம் வந்துட்டு கோல்டு லோனு, இது மாதிரி நிறைய ப்ராடக்ட் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் யாருக்காவது வந்து லோன் வந்து தேவைப்படுது அப்படின்னா இதில் இருந்து நீங்கள் ஏதாவது ஒரு லோனை வந்து அவங்களுக்கு ரெஃபர் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து சேல் நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதிலேருந்து ஒரு லிங்க் ஜெனரேட் ஆகும். அந்த லிங்க் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணி அவங்கள இது மூலமாக லோனை வந்து எடுக்க சொல்லணும். ஸோ அவங்க வந்து லோன் வந்து எடுத்து அந்த லோன் வந்து அப்ரூவ் ஆயிருச்சு அப்படின்னா இதை தான் ஒரு சேல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு சேலை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ₹700 அப்படிங்கிறது வந்து கிரெடிட்டட் ஆயிரும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரெஃபரல் வந்து கம்ப்ளீட்டட் ஆகும். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் ரெஃபரல் பண்ணதுமே இந்த ரெஃபரல் வந்து கம்ப்ளீட்டட் ஆகி உங்களுக்கு இந்த ₹700 அப்படிங்கிறது கிரெடிட்டட் ஆயிராது. அவங்க வந்து எப்போ ஃபஸ்ட்டு சேலை வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்களோ அப்போ தான் இந்த ₹700 வந்து கிரெடிட்டட் ஆகும். நான் இது வரைக்கும் ரெஃபரல் மூலமாக எவ்வளோ ஏர்ன் பண்ண அப்படிங்கிறத காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ரெஃபரல் ஏர்னிங். நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ₹7,974 ரெஃபரல் மூலமாக ஏர்ன் பண்ணியிருக்கேன். இதில் ₹700 வந்து பெண்டிங்கில் இருக்குது. மீதி எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்ஃபர்மேஷன் அமௌண்ட் தான். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெஃபரல் மூலமாக ஏர்ன் பண்ண அமௌண்ட். நம்மளோட சப்ஸ்கிரைபர் இதில் நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணி இப்போ ஜீனியஸ் லெவல் வரைக்கும் இதில் வந்து ரெஃபர் மூலமாக ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100% பே அவுட் வந்து கொடுக்குறாங்க. 100% ஒரு ட்ரஸ்டடான ஒரு அப்ளிகேஷனும் கூட. ஸோ நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அதில் ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா அவங்கள வந்து ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை வந்து
சேல் பண்ண சொல்லுங்கள். ஸோ அப்படி சேல் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெஃபரல் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கிரெடிட்டட் ஆகும். ஒரு சக்ஸஸ்ஃபுல் ரெஃபரல் அப்படிங்கிறது அப்படி தான் வந்து கால்குலேட்டட் ஆகும். அப்படி அவங்க வந்து ஒரு சேலை வந்து கம்ப்ளீட்டட் ஆகும்போது அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் வந்து கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஒரு ப்ராடக்ட்டை வந்து சேல் பண்ணும்போது அது கிரெடிட் கார்டாக இருந்ததுன்னா அதிகபட்சம் 2300 ரூபாய் வரைக்கும் அவங்களுக்கு வந்து ரெவன்யூ வந்து கிரெடிட்டட் ஆகும். அதே இது ஒரு லோனை வந்து அவங்க ரெஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 500 ரூபாய் இல்லை 600 ரூபாய் வரைக்கும், ஒரு சில லோன் அப்ளிகேஷன்ஸில் வந்து 5000 ரூபாய் வரைக்கும் கூட ரெஃபரல் ஏர்னிங் வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியும் வந்து அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் வந்து கிடைக்கும், உங்களுக்கும் ஒரு பெனிஃபிட் வந்து கிடைக்கும். இது மாதிரி நீங்கள் வந்து ரெகுலராக ரெஃபர் பண்ணும்போது நிறைய அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணலாம். அவங்க மட்டும்தான் ப்ராடக்ட்டை சேல் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்களும் இதில் இருக்க ப்ராடக்ட்டை வந்து சேல் பண்ணுறது மூலமாக நிறையவே வந்து ஏர்ன் பண்ணலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்கிரெட் அப்படிங்கிற அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 5000 ரூபாய் வரைக்கும் கூட உங்களுக்கு ரெஃபரல் ஏர்னிங் வந்து கிடைக்கும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3% வரைக்கும் ரெஃபரல் ஏர்னிங் வந்து கொடுக்குறாங்க. அவங்க வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2 லட்ச ரூபாய் லோன் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த 2 லட்சத்தில் உங்களுக்கு 3% அமௌண்ட் உங்களுக்கு வந்து கமிஷனாக கிடைக்கும். ஸோ அந்த அளவுக்கு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையவே வந்து ப்ராஃபிட் வந்து கிடைக்குது. ஸோ நம்மளோட டோட்டல் ஏர்னிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டு 3 மந்த்து தான் நான் இதில் ஒர்க் பண்ணேன். இதில் வந்து 40,804 ரூபாய் நான் இது வரைக்கும் ரிசீவ் பண்ணியிருக்கேன். அது போக வந்து பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு வந்து செட் காயினும் வந்து கொடுக்குறாங்க. இந்த செட் காயினை நம்ம வந்து கேஷாகவும் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்படி கேஷாக கன்வெர்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 500 ரூபாய் வரைக்கும் கிடைச்சது. நான் இதுக்கு முன்னாடி ஒரு 11,000 காயினை வந்து நான் வந்து ரீடீம் பண்ணியிருந்தேன். இதுக்கு வந்து ஒரு 500 ரூபாய் சம்திங் அமௌண்ட் வந்து கிரெடிட்டட் ஆயிருந்து. இப்படியும் வந்து இது மூலமாகவும் நம்ம வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு ஒன் ஆஃப் த ஒர்த்தபிளான ஒரு அப்ளிகேஷனும் கூட. நான் வந்து உங்களுக்கு லைவாகவே என்னோட இன்கம் ப்ரூஃபையும் வந்து காமிச்சிருக்கேன். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவை முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு ப்ராடக்ட்டை சேல் பண்ண சொல்லுங்கள். அப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக சேல் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 700 ரூபாய் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். ஸோ இப்போ வந்துட்டு இந்த அப்ளிகேஷன் மூலமாக எப்படி ரெஃபர் பண்ணுறது, எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் ஏர்ன் பண்ண இந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் மேனுவலாக வித்ட்ரா வந்து பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. பேங்க் அக்கௌண்ட்டை உள்ள லிங்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஈச் அண்ட் எவ்ரி வீக் உங்களுக்கு சேலரி வந்து வர வேண்டியது இருந்தது அப்படின்னா உங்களுக்கு கிரெடிட்டட் ஆயிரும். இதில் இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6,282 ரூபாய் வந்து இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. இந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போ கிரெடிட்டட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ அடுத்த பேமெண்ட் வந்து போடுவாங்க அப்படிங்கிற டேட்டை வந்து இதில் டிஸ்பிளே பண்ணுவாங்க. அடுத்த பேமெண்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா February 6ஆம் தேதி வந்து போடுறதா சொல்லியிருக்காங்க. அதாவது செவ்வாய்க்கிழமை நமக்கு வந்து அடுத்த பேமெண்ட் வந்து கிரெடிட்டட் ஆகும் அப்படிங்கிறதையும் இது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஈச் அண்ட் எவ்ரி வீக் பேமெண்ட் வந்து பண்ணுவாங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து பேமெண்ட் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் நம்பிக்கை வந்துடும். எனக்கும் இதில் ஃபஸ்ட்டு வந்து நம்பிக்கை இல்லை. அதுக்கப்புறம் நான் இதில் ஒர்க் பண்ணும்போது இதில் வந்து ஈச் அண்ட் எவ்ரி வீக் வந்து சேலரி வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட்டட் ஆயிடுது. அதுக்கப்புறம் தான் நானே கன்ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு இந்த வீடியோவே வந்து ரெஃபர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அதிகமாக ரெஃபரல் பண்ணுறது மூலமாக இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸாக நீங்கள் வந்து ஐஃபோன் வரைக்கும் வாங்கலாம். செகண்ட் ப்ரைஸ் வந்து ஒரு 55 இன்ச்சு எல்இடி டிவி வந்து கொடுக்குறாங்க. அடுத்தது ஹோம் தியேட்டர் வந்து கொடுக்குறாங்க. வாஷிங் மிஷின், அப்புறம் ஹெட்ஃபோனு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்மார்ட் வாட்ச்சு, அப்புறம் ப்ளூடூத் ஏர்பட்ஸு, இது வரைக்கும் வந்துட்டு உங்களுக்கு கிஃப்ட் வந்து கொடுக்குறாங்க அதிகமாக ரெஃபரல் பண்ணுறது மூலமாக. ஸோ இப்போ வந்து ரெஃபரல் ப்ரோக்ராமும் போய்கிட்டு இருக்குது. சீக்கிரமாக ஜாயின் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவை ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் இது மாதிரி ஏதாவது ஒரு ப்ரைஸும் வந்து கிடைக்கும். சேம் டைம் இதில் வந்து ஒரு ரெவன்யூவும் ஜெனரேட் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து வேலை இல்லாமல் வந்துட்டு வீட்டில் சும்மா தான் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். இது ஒரு பார்ட் டைமாக கூட ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இதில் ஒரு நல்ல ரெவன்யூ ஜெனரேட் ஆகும். ஸோ இதில் வந்து நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய என்னோட ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு கிரெடிட் கார்டை ரெஃபர் பண்ணுறதை விட லோனை ரெஃபர் பண்ணுங்கள். சீக்கிரமாக லோன் வந்து எடுத்துருவாங்க. அப்போ வந்துட்டு உங்களுக்கு ரெவன்யூ வந்து சீக்கிரமாக ஜெனரேட் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கிரெடிட் கார்டெலாம் அவ்வளோ சீக்கிரத்தில் இதில் சேல் ஆகலை. ஸோ ஒரு கிரெடிட் கார்டை நம்ம சேல் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான சேலிங் டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்ச டைமாக வந்துட்டு 65 நாள் இல்லை வந்து 90 நாள் வரைக்கும் டைம் எடுக்குது. அப்படி இருக்கிறப்ப நமக்கு வந்து இதில் ரெவன்யூ ஜெனரேட் ஆகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். இதே இது வந்து நீங்கள் ஒரு எஃப்டியோ இல்லை வந்து எஃப்டி பேஸ் கிரெடிட் கார்டோ இல்லை வந்துட்டு ஒரு பர்சனல் லோனை ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வந்துட்டு சீக்கிரமாக ரெவன்யூ வந்து ஜெனரேட் பண்ண முடியும். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் யாராவது வந்து கிரெடிட் கார்டு வந்து அப்ளை பண்ண போகிறாங்க அப்படின்னாலும் அதையும் விடாதீங்க. அதையும் வந்து நீங்கள் லிங்க் ஜெனரேட் பண்ணி கொடுத்து அது மூலமாக அப்ளை பண்ண சொல்லுங்கள். இன்கேஸ் அவங்களுக்கு அப்ரூவல் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு 3 மந்த்துக்கு ஆஃப்டரில் வந்து அந்த அமௌண்ட் கிடைச்சா கூட ஒரு பெனிஃபிட் தான். ஸோ அதனால் கண்டினியூஸாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஆல்ரெடி நிறைய பேர் இதில் ஒர்க் பண்ணி நீங்கள் வந்து ரெவன்யூ ஜெனரேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஜெனரேட் பண்ணவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எவ்வளோ இது வரைக்கும் வந்து ஏர்னிங் வந்து பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதையும். ஸோ மற்றவங்க அதை பார்க்கும்போது அவங்களுக்கு இதில் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் வந்து வரும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சரி இல்லை வந்துட்டு வேலையே இல்லாமல் இருந்தாலும் சரி ஒரு பார்ட் டைமாக இதில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு இதில் வந்துட்டு அதிகமாகவே ரெவன்யூ வந்து ஜெனரேட்டும் வந்து பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.